ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு பென் பேப்பர் டிஎன்பிஎஸ்சி. ஸோ இந்த வீடியோ வந்து ஒரு 5 மினிட் சீரீஸ் தான். பூலித்தேவரை பற்றி ஒரு 5 நிமிஷத்தில் ஃபாஸ்ட்டாக ரிவைஸ் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு இவருடைய இவருடைய அந்த கிளர்ச்சி அப்படிங்கிறதுனுடைய காலகட்டம் 1755 டு 1767. ஓகேவா? அப்போ 1755 மார்ச் மாதம் மகஃபூஸ் கான் அப்படிங்கிறவர் அப்போதைய ஆர்காட் நவாபாக இருந்த முகமது அலியினுடைய பிரதர். ஸோ அப்போ மகஃபூஸ் கானும் கர்னல் ஹீரோன்கிறவர் பிரிட்டிஷ்காரர். இவங்க 2 பேரும் சேர்ந்து திருநெல்வேலியை நோக்கி வர்றாங்க. மதுரை அவங்களுக்கு ஈஸியாக அவங்க கையில் கிடச்சிடுது. இப்போ திருநெல்வேலியை நோக்கி போகாமல் பீரங்கி பிரச்சனை இருக்குது, சோல்ஜருக்கு சம்பளம் பாக்கி இருக்குது, இந்த மாதிரியான காரணங்களால் கர்னல் ஹீரோன் என்ன சொல்கிறாரு, நம்ம மதுரையிலேருந்து திரும்பிடலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ என்ன அப்படின்னா, பூலித்தேவர் திருநெல்வேலி பகுதியில் ரொம்ப ஆதிக்கம் செலுத்தி பிரிட்டிஷை எதிர்த்துக்கிட்டு இருந்தார். அப்போ பிரிட்டிஷ்காரங்க என்ன நினச்சாங்க அப்படின்னா, மதுரை முடிக்க மதுரை கையும் பற்றியாச்சு, இப்போ திருநெல்வேலியை நோக்கி போகாதனால கர்னல் ஹீரோனை என்ன செய்கிறாங்க, டிஸ்மிஸ் பண்ணுறாங்க, அவருடைய வேலையிலேருந்து டிஸ்மிஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ இது முடிக்கும் ஒரு இதாக வச்சுக்கோங்க. அதற்கப்புறம் பூலித்தேவர் யாருடைய ஆதரவை தேடுறாரு, யார்கிட்ட ஆதரவை பெறுறாரு, பிரிட்டிஷ்காரங்க யாருடைய சப்போர்ட்டை பெறுறாங்க, அவ்வளோதான். ஸோ அடுத்தது ஃபுல்லாக அதுதான் வரப்போகுது. அப்போ 3 பத்தான் ஆஃபீஸர், அதாவது நவாப் சந்தா சாஹிப்னுடைய ஏஜென்ட் ஆகிய 3 பத்தான் ஆஃபீஸர்ஸ் அவங்க 3 பேரை பூலித்தேவர் இவருடைய பக்கம் சப்போர்ட்டுக்கு ஈர்த்துக்கிறாரு. அப்போ அந்த 3 பத்தான் ஆஃபீஸர்ஸ் என்னுடைய பேர் மியானா, முடிமியா, நபிகான் கட்டாக். இவங்க 3 பேரும் அப்போ ஆர்காடு நவாப் அந்த முகமது அலியை எதிர்க்கிறாங்க. அதனால் தமிழ் பாளையக்காரர்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அதனால் இவங்க 3 பேரும் பூலித்தேவருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இவர் ஒரு கூட்டமைப்பு உருவாக்குறாரு. பூலித்தேவர் ஒரு கான்ஃபெடரசி கூட்டமைப்பு உருவாக்குறாரு. அந்த கூட்டமைப்பில் சிவகிரி பாளையத்தை தவிர மீதி எல்லா மறவர் பாளையமே அதில் சேருது. ஓகேவா? அப்போ சிவகிரி பாளையத்தை தவிர எல்லா மறவர் பாளையமும் சேருது. மறவர் பாளையம்னா என்னென்ன அப்படிங்கிறது நமக்கு ஏற்கனவே தெரியும். மறவர் பாளையம்னா என்ன அப்படிங்கிறதும் நமக்கு தெரியும். மறவர் பாளையத்தில் யார் இருந்தாங்க அப்படிங்கிறதும் நமக்கு தெரியும். ஸோ அப்போ எட்டயபுரமும் பாஞ்சாலங்குறிச்சியும் இதில் சேரலை. ஸோ அப்போ மறவர் பாளையத்தில் சிவகிரி பாளையத்தை தவிர மீதி எல்லாரும் சேர்ந்துக்கிட்டாங்க. அதே சமயத்தில் எட்டயபுரமும் பாஞ்சாலங்குறிச்சியும் இந்த கூட்டமைப்பில் சேரலை. ஸோ அப்போ இது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. ஸோ இதெல்லாமே கேள்விக்கு வர்ற பாயிண்ட்டாக தான் நான் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பிரிட்டிஷ்காரங்க ராமநாதபுரத்தை ஆண்ட அந்த அரசர்களையும் புதுக்கோட்டையை ஆண்ட மன்னர்களுடைய சப்போர்ட்டை பெறுறாங்க. இப்போ பூலித்தேவர் ஹைதர் அலி, மைசூரை ஆண்ட ஹைதர் அலியினுடைய சப்போர்ட்டையும் ஃப்ரெஞ்சு சப்போர்ட்டையும் கேட்குறாரு. ஃப்ரெஞ்சு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஏன்னா ஃப்ரெஞ்சு பிரிட்டிஷ்க்கு எதிரானவங்க தானே. அதனால் பூலித்தேவர் பிரிட்டிஷ் எதிர்க்கிறதுனால ஃப்ரெஞ்சு பூலித்தேவருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஆனால் ஹைதர் அலி சப்போர்ட் பண்ண முடியாத சூழல். காரணம் என்ன அப்படின்னா, ஹைதர் அலி மராத்தியர்களோட போர் செஞ்சுக்கிட்டு இருந்தார். அதனால் ஹைதர் அலினால் பூலித்தேவருக்கு சப்போர்ட் பண்ண முடியலை. அப்போ காரணம் என்ன அப்படிங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அதற்கப்புறம் களக்காடு பேட்டில் வருது. களக்காடு பேட்டில் இந்த பக்கம் ஆர்காடு நவாபும், அதாவது மகஃபூஸ் கானும் பிரிட்டிஷ்காரங்களும் இருக்காங்க. இந்த பக்கம் பூலித்தேவர் இருக்காங்க. பூலித்தேவருக்கு சப்போர்ட்டாக திருவிதாங்கூர் அரசர் இருக்காங்க. ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்து பிரிட்டிஷ்காரங்களையும் நவாபையும் தோக்கடிக்கிறாங்க. பூலித்தேவர் இதில் ஜெயிக்கிறாரு. ஸோ அப்போ களக்காடு பேட்டிலில் பூலித்தேவர் ஜெயிக்கிறாரு. ஸோ இதை வச்சுக்கோங்க. ஸோ அப்போ யாருடைய சப்போர்ட்டாக பெறுறாங்க அப்படிங்கிறத இந்த இதில் ஃபுல்லாக வருது. அப்போ களக்காடு பேட்டிலில் என்ன நடந்துச்சு, யார் ஜெயிக்கிறா. அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னா, இப்போ தான் யூசுஃப் கான் வர்றாரு. யூசுஃப் கான் என்ன, கான் சாஹிப். அவர் தான் யாருன்னா மருத நாயகம். நம்ம அந்த படத்தில் பார்த்துருக்கோம்ல, கமலஹாசன் அவர்களுடைய அந்த படம், அந்த பாட்டெல்லாம் வந்திருக்குல்ல. ஸோ அப்போ அந்த யூசுஃப் கான் மருதநாயகம் இப்போ தான் இந்த இதுக்குள்ளே வர்றாரு. மருதநாயகம் இந்த காலகட்டத்துக்கு முன்னாடியே வந்திருப்பார் பூலித்தேவர் ஆண்ட பகுதியில். ஆனால் அவருக்கான போதுமான அளவு வெப்பன்ஸ் வந்திருக்காது பிரிட்டிஷ்காரங்கிட்ட. யூசுஃப் கான் இப்போ யாருக்கு சப்போர்ட் பண்ணி வர்றாருன்னா, பிரிட்டிஷுக்கு சப்போர்ட் பண்ணி தான் உள்ள களத்தில் வர்றாரு. ஆனால் அவருக்கு தேவையான அளவுக்கு வெப்பன்ஸ் இல்லாதனால அவர் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறாரு. அதுக்கப்புறம் வெப்பன்ஸ் வருது. அதுக்கப்புறம் 16 மே 1761 இந்த டேட்டை வச்சுக்கணும். 16 மே 1761 அன்னைக்கு பூலித்தேவனுடைய 3 முக்கியமான கோட்டைகள், நெற்கட்டும் சேவலில் இருக்கக்கூடிய கோட்டை, வாசுதேவநல்லூர், பனையூர், 3 கோட்டையையும் கைப்பற்றாரு. அப்போ யூசுஃப் கான் ஜெயிக்கிறாரு, பூலித்தேவர் தோக்குறாரு. இந்த இடத்துல இந்த பாயிண்ட் வச்சுக்கணும். இப்போ இதே சமயத்தில் பிரிட்டிஷ்காரங்க ஃப்ரெஞ்சை தோக்கடிக்கிறாங்க, பாண்டிச்சேரியை கைப்பற்றுறாங்க. அதனால் என்ன ஆகுது அப்படின்னா, பூலித்தேவருக்கு இத்தனை காலம் சப்போர்ட்டாக இருந்த ஒரு சில அரசர்கள் இப்போ பிரிட்டிஷுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, இப்போ இனிமேல் ஃப்ரெஞ்சு தோத்துட்டாங்களா, ஃப்ரெஞ்சுக்கு பாண்டிச்சேரியும் கைவிட்டு போயிடுச்சு. அதனால் ஃப்ரெஞ்சு இனிமேல் நமக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, பூலித்தேவருக்கும் ஃப்ரெஞ்சு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கே முடியாத சூழல். அதனால் இவங்க எல்லாரும் பிரிட்டிஷ்க்கு இனிமேல் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து பிரிட்டிஷ் சைடு மாறுறாங்க.
அதில் யார் யார் அப்படின்னா திருவிதாங்கூர் அரசு, சேத்தூர், ஊத்துமலை, சுரண்டை. ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து இப்போ யூசுஃப் கான் வந்து இந்த பகுதியை வந்து அட்மினிஸ்ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஏன்னா அந்த 3 முக்கியமான கோட்டைகளை கைப்பற்றுறாரு, பூலித்தேவரை தோக்கடிச்சிடறாரு. அப்போ அதனால் யூசுஃப் கான் அந்த பகுதிகளை வந்து அட்மினிஸ்ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. பட் என்ன அப்படின்னா கம்பெனி நிர்வாகத்தை கவனிக்காமல் மற்ற பாளையர்கள்காரர்களோட பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. இதனால் யூசுஃப் கான், அதாவது மருதநாயகத்தின் மேல துரோக வழக்கு சுமத்தப்பட்டது, ட்ரெஷரி துரோக வழக்கு சுமத்தப்பட்டு அவரை 1764 தூக்கில் போடுறாங்க பிரிட்டிஷ் அரசாங்கம் யூசுஃப் கானை. ஓகேவா? இப்போ யூசுஃப் கான் இறந்துடுறாருல, தூக்கில் போட்டாங்க. யூசுஃப் கான் இறந்ததுக்கப்புறம் பூலித்தேவர் வந்து தோத்தவனே அவர் வந்து தப்பிச்சு வெளியே போயிடுவார். இப்போ திருப்பி யூசுஃப் கான் இறந்த செய்தியை கேட்டு அவர் திருப்பி உள்ளே வர்றாரு. நெற்கட்டும் சேவலை மீண்டும் கைப்பற்றாரு 1764. அதே ஆண்டில் நெற்கட்டும் சேவலை திருப்பி கைப்பற்றுறாரு. ஆனால் இப்போ கேப்டன் கேம்பல், பிரிட்டிஷ் சார்பாக கேப்டன் கேம்பல் உள்ளே வர்றாரு. அதனால் 1767 பூலித்தேவர் மீண்டும் தோற்கடிக்கப்படுகிறார். இந்த தடவை தோற்கடித்தவொடனே திருப்பி அதே மாதிரி நம்ம வந்து வேறு இடத்துக்கு எஸ்கேப் ஆயிடுவோம் அப்படின்னு சொல்லி எஸ்கேப் ஆகிறாரு. ஆனால் அந்த போகிற வழியிலேயே அவர் இறந்துட்டதாக சொல்கிறாங்க. அதற்கப்புறம் ஒண்டிவீரனை பற்றி பார்க்கணும். பூலித்தேவரனுடைய ஒரு படைப்பிரிவினுடைய தளபதியாக இருந்தவர், ஒரு படைப்பிரிவை முன்னெடுத்து சென்றவர் தான் அந்த ஒண்டி வீரன். என்ன ஏன் அப்படி ஒண்டி வீரன் அப்படிங்கிற மாதிரி அந்த பேர் வந்துச்சு அப்படின்னா, இவர் ஒத்தாளாக நின்று சண்டை போட்டார் அப்படிங்கிற அந்த மீனிங்கில் வருது. ஒண்டி வீரன், ஒரு ஆளாக நின்று அந்த வீரனாக சண்டை போட்டதுனால ஒண்டி வீரன் அப்படிங்கிற அந்த ஒரு பேரையும் ஞாபகம் வச்சுக்கணும். அந்த காரணம் பேர் ஏன் அப்படின்னு வந்துச்சு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம். அதற்கப்புறம் ஒரு ஓரல் ட்ரெடிஷன் இருக்குது. ஒரு போரில் வந்து ஒண்டி வீரனுடைய ஒரு கை வந்து துண்டிக்கப்பட்டிருக்கும். அப்போ வந்து பூலித்தேவர் ரொம்ப சோகம் அடைஞ்சிருப்பார். அதுக்கு ஒண்டி வீரன் சொல்லுவார், நான் வந்து அவங்க கோட்டைக்குள்ளே நுழைஞ்சு பல தலைகளை உருள விட்டேன், அதாவது பல பேரை கொண்டிருக்கிறதுக்கான அடையாளமாக இது பரிசாக நான் அதை எடுத்துக்கிறேன், என்னுடைய ஒரு கை வெட்டப்பட்டது அப்படிங்கிறது வந்து இதற்கான அந்த பல பேரை கொன்னதுக்கான நான் பரிசாக எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பார். இது ஒரு முக்கியமான பாயிண்ட் பாக்ஸ் கண்டென்ட்டில் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம் அப்படின்னா 1755 மஹபூஸ் கான் கர்னல் ஹீரோன் மதுரை. அதுக்கப்புறம் கர்னல் ஹீரோன் வந்து அப்படியே திரும்புறாரு, மதுரையிலேருந்து திருநெல்வேலிக்கு போகாமல் மதுரையிலேருந்து திரும்புறாரு. அதனால் அவரை டிஸ்மிஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பூலித்தேவர் யாரோட சப்போர்ட்டெல்லாம் வாங்குறாங்க, பிரிட்டிஷ் யாரோட சப்போர்ட்டை வாங்குறாரு, களக்காடு பேட்டில் என்ன நடக்குது, யார் ஜெயிக்கிறாங்க. அதுக்கப்புறம் யூசுஃப் கான் மருதநாயகம் உள்ளே வர்றாரு. மருதநாயகம் உள்ளே வந்ததுக்கப்புறம் என்னென்ன கோட்டையை கைப்பற்றுறாரு, பூலித்தேவன் எஸ்கேப் ஆயிடுறாரு. அதற்கப்புறம் இத்தனை காலம் ஃப்ரெஞ்சுக்கும் பூலித்தேவருக்கு சப்போர்ட் பண்ண சிலர் வந்து இப்போ வந்து மாறுறாங்க, பிரிட்டிஷ் சைடு மாறுறாங்க. அவங்க யார் யார்? அதுக்கப்புறம் யூசுஃப் கானை வந்து அதாவது தூக்கில் போடுறாங்க 1764. அந்த ஆண்டு பூலித்தேவர் ரிட்டர்ன் ஆகி திருப்பி வந்து அவருடைய பகுதியை வந்து ரீகேப்சர் பண்ணுறாரு, திருப்பி கைப்பற்றுறாரு. 1767 கேப்டன் கேம்பன் அவர்களால் மீண்டும் பூலித்தேவர் தோற்கடிக்கப்படுகிறார். அதற்கப்புறம் பூலித்தேவர் வந்து திருப்பி வந்து எஸ்கேப் ஆகி ஓடிடுறாரு, போகும் வழியிலேயே இறந்து விட்டார். அதுக்கப்புறம் ஒண்டி வீரனை பற்றி ஒரு 2 ஸ்டேட்மெண்ட், அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ டு ஆல். தேங்க்யூ.